நான் உங்களுடைய இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா கோஸ்ட் ஸ்டோரி. இன்னைக்கு இதே என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோவாக போடுறேன். இத்தனை நாள் ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தேன். இன்னைக்கு தான் என்னோட ஒரு முழு வீடியோவாக நான் போட போகிறேன். என்ன அதை பற்றி பேச போகிறேன்னா கோஸ்ட் ஸ்டோரி. நான் யாரோட கதையும் திருடலை, யாரை பற்றும் பேசலை, யாரோட கதையும் எடுக்கலை, நான் கூகுளை பற்றி கூட எடுக்கலை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சம்திங் எனக்கு எந்த வருஷம்னு எனக்கு சரியாக தெரியல, எந்த வருஷம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2020 நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் நான் லாக்டவுன் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்தது எங்கள் அப்பாவுக்கு நடந்த சம்பவம் என்னன்னா எங்கள் அப்பா மீன் பிடிக்க போவார். நம்மளை மீன் பிடிக்க போவார். ஸோ நான் மீன் பிடிக்க போகும்போது இருட்டிருச்சு. காட்டுக்குள்ளுக்கு தான் மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது எங்கள் அப்பா ஃப்ரெண்டை போகும்போது இருட்டிருச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. எங்கள் அப்பா அப்புறமேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிருந்தா இருட்டிருச்சு. காடுக்குள்ளே மோட்டரால் போக முடியாது, கண்டிப்பாக அடிபட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் விடிஞ்ச பிறகு இங்கேயே இருந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா கொண்டாலும் மீன் பிடிச்சிட்டு இருட்டிருச்சு. மணி ஒரு 8-8:30 இருக்குமா. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாரு. இப்படி என்ன மாதிரி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அப்படியே நேராக படுத்து அப்படி தலைமலை கை வச்சுட்டு இப்படி படுத்து கண்ணு மூடுறாரா. ஏதோ ஒன்று எங்கள் அப்பா நெஞ்சில் ஏறி இது பண்ணி கழுத்தை பிடிச்சி நசுக்கலை. இங்கே இந்த இடத்துல இந்த கழுத்தை பிடிச்சி நசுக்கலை. இந்த இடத்துல வச்சு இப்படி தோலா பண்ணுது. இப்போ எங்கள் அப்பா நல்லா எழுந்திருக்க முடியலையா. எங்கள் அப்பா என்ன பண்ணாரான்னா சீனையில் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. சீனை கெட்ட வார்த்தை சொன்ன பிறகு டக்குன்னு போயிடுச்சு. போன பிறகு எங்கள் அப்பா எழுஞ்சிட்டு மூச்சு வாங்கினுச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா திடீர்னு ஒன்று நெஞ்சு மேலே ஏறி உட்காந்தா யாருக்கு தான் பயம் வராது. அப்போ நெஞ்சில் ஏறி உட்காந்தோடனே எங்கள் அப்பாவும் சரி இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு மோட்டரில் கிளம்பி வந்துட்டார் வீட்டுக்கு. வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா 2 வாளியில் 2 மீன் எடுத்துகிட்டு வந்தார். இது கொஞ்சம் காமெடியான கதையாக தான் இருக்கும். மீன் வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த மீன் தொட்டினா உள்ளுக்கு மீன் போட்டாச்சு. இவ்வளோ பெரிய வாளிலாம் சொல்லுவாங்க, வெள்ளை கலரு வாளி. தண்ணி பிடிச்சாச்சு. மீன் உள்ளுக்கு இருக்குது. மீன் தண்ணியில் தான் இருக்கும். அந்த 2 மீன் அது என்ன மீன் எனக்கு தெரியாது. அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஞாபகமே இல்லை என்ன மீன்லான்னு. மீன் உழுகுச்சு. எங்கள் அப்பா சொன்னார் மேலே ஏதாச்சும் கவரை போட்டு மூடுங்க, இல்லைன்னா அது குதிச்சிடும் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா குதிச்சிட போகுது அப்படின்னு குதிச்சிட போகுது அப்படின்னு சொன்னார். எங்கள் அக்கா யார் எந்த அறுவாளின்னு தெரியல போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பர் பேக் எடுத்து மேலே வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் நினைக்கிறேன் பேப்பர் பேக் எடுத்து மேலே வச்சுட்டு வந்துட்டாங்க. ராத்திரி நாங்கள்லாம் படுத்து பேய் கதை கணக்காக பாருங்க, நான் பேய் கதை பேசுகிறேன், பேய் கதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சத்தம் கேட்டுச்சு ரூமில். எதுவும் சத்தம் கேட்டு மீன் பேப்பர் பேக்கு மேலே அந்த வாளி மேலே பேப்பர் பேக் எடுத்து வச்சுனால பேப்பர் பேக் பறந்துருச்சு. மீன் அப்படியே குதிச்சு இப்படி இதே ரூமி இதே இடம். அதான் அந்த பக்கெட்டு, இந்த ரூம் தான். அந்த பக்கெட்டை வச்சு அந்த ரூமில் அந்த மீன் சில மீன் தண்ணியிலேருந்து வெளியே ஆகணும்னே செத்து போயிடும். அது தண்ணியில் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடும். இந்த மீன் அங்கேயிருந்து தவறிக்கிட்டே இங்கே இந்த வெளியே குசினிக்கிட்ட போய் ஐஸ் பட்டி பின்னாடி போயிடுச்சு. அது தாவி ஒரு மாதிரி துதிச்சு போகும்போது சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பயந்து போய் ஒன்றுமே போய் பார்க்கல. ஐஸ் பட்டி பின்னாடி போனோடனே பால் வச்சு அது ஐஸ் பட்டி அடிக்குது. அடித்தோடனே நாங்கள் என்ன பண்ணோம், இருங்க அடிக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம், அப்படி திறந்து பார்த்தா நாங்கள் மட்டும் அந்த அன்றைக்கி நாங்கள் திறந்து பார்க்கலன்னா நாளைக்கு காலை மீன் ஃப்ரைட் சிக்கன் ஆகிருக்கும். மீன் லேசாக ஒரு மாதிரி கலர் ஆச்சு. மீன் செத்து போயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனால. இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு மீன் அந்த பாடுறது குச்சி ஓல் வேக்க வருமா கேக்கி நான் எப்படி இருக்குது. அந்த இடத்துல எங்கள் அப்பா நெஞ்சில் வச்சனால அந்த மீன். அப்போ அந்த மீன் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைலாம் இருக்குது. ஆனால் என்னால் ஒரே டைமில் எடுத்து பேசி போட முடியாதனால இல்லை, நான் எடிட் பண்ணணும், சவுண்ட் வைக்கணும், இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நான் ஒரு பாட்டாக போடுறேன்.
நெக்ஸ்ட் பார்ட் வரும். எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.